வித்தியாசமான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ இது பேரை கேட்டுட்டு இது நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது பேர் வந்து சிக்கன் மோர் குழம்பு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, சிக்கன், ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, பட்டை, ஒரு வரமிளகாய், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, மிளகு, கொஞ்சோண்டு தனியா, இது பேர் வந்து கஸ்கசா. அப்புறம் வந்து நல்லா சீச்சி விட்ட மோர், அப்புறம் இந்த இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு. இதில் நான் என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா தேங்காய், பச்சை மிளகா, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இது இருக்கட்டும். நான் இது கூட கொஞ்சோண்டு சில்லி பவுடர் மட்டும் போட்டு இதை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஒரு கொஞ்ச நேரம். அது கூட இந்த புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது கொஞ்சம் நேரம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். லேசாக அழுந்து நாப்பில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த புதினாவோட வாசம் அதுக்குள்ளே போகணும். ரொம்ப அழுத்தினீங்கன்னா அதில் உள்ள போன் வந்து கையில் குத்திடுவோம். இது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா சட்டில் இருக்கணும். இதோட டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி சட்டில் இருக்கணும். அதாவது மோர் குழம்பையும் மிஞ்சிடக்கூடாது, நான்வெஜ் கறியையும் மிஞ்சிடக்கூடாது. இது ரெண்டுமே தாளிக்க. இது பாக்கி எல்லாத்தையுமே போட்டு நம்ம லேசாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நான் இதை வந்து வறுக்கிறேன் இல்லையா, இதையும் இந்த தேங்காய், பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிட போகிறேன். இதில் நான் கொஞ்சம் தான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஆனால் இதில் நான் வந்து 8 பச்சை மிளகாய் போட்டு தேங்காயோட அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வறுத்ததில் நான் வந்து இந்த தேங்காயோட கொட்டி சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 50 கிராம் ஆயில் விடுவோம். ஆயில் வெந்த பிறகு சூடான பிறகு இந்த பேலி, இந்த பட்டை, இந்த ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம். நல்லா ப்ரௌனா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல ஒரு வரமிளகாய் சில்லி போட மறந்துட்டேன், போட்டேன். லேசா ப்ரௌனாகவும் சாஃப்டாகவும் வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் வந்து இந்த சிக்கனை இது கூட சேர்த்துடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ திரும்ப இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இந்த சிக்கன் தண்ணி விட்டுருக்கு. இதுல இருந்து நான் கொஞ்சோடு தண்ணி விடுறேன்.
இந்த தண்ணியில் இது நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்த பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல, இதை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் மோர் சேர்க்கணும். மோர் சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் இதில் லேசாக சேர்க்கணும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அப்படியே மோர் குழம்பு மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். வேற லெவலில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும், அதை ஒரு வார்த்தையால் சொல்லிட முடியாது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி இதை செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபோனில் உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடிஞ்சா கொடுத்து இப்போ அந்த டேஸ்ட் என்னன்னு என்னால் உங்களுக்கு தெரிவிக்க முடிஞ்சிடும். பட் கமலையால் அதெல்லாம் பாசிபிள் இல்லைல்லோ. அதுவும் ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்களா என்னவோ. அது வரும்போது எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாரும் மூச்சில் குழம்பு கேட்பாங்கல்ல. சரி, ஓகே, இது முடிக்கிட்டோம், அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சிக்கன் வெந்துருச்சு உங்களுக்கு, பாருங்க வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சேன் இல்லையா, இதை இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்லே தேவை, அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்த பிறகு நம்மளோட மோரை சேர்த்துட்டு கருவேப்பிலை தூவி லேசாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். ஒரு கொதி வரட்டும், நான் மூடி வைக்கிறேன். நம்ம மசாலா ஏற்கனவே ஃப்ரை தான் பண்ணி போட்டிருக்கோம், அதனால ரொம்ப வேக தேவையில்லை. கருவேப்பிலை நான் போட்டுட்டேன். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம். ஸோ மோர் ஊற்றி ரொம்ப வேகக்கூடாது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆஃப் பண்ண கையோட சும்மா கொஞ்சமாக ஆயில், கோகனட் ஆயில் அதில் சேர்த்தாச்சு. அந்த டிஷ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சிக்கன் மோர் சிக்கன் மோர் குழம்பு. டிட்டிமா வா, டேஸ்ட் பண்ணி காமி. கொஞ்சோண்டு உப்பு தேவையா? ஓகே. ஸோ நான் இப்போ கொஞ்சம் தயிர் போட்டேன் இல்லையா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு தேவை, நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அருமையான சிக்கன் மோர் குழம்பு ரெடி. ஓகே, தேங்க்யூ.